திருப்பலி முன்னுரை. எண்ணங்களை மாற்றிக்கொண்டு சரியானவற்றை செயல்படுத்துங்கள் என்ற கருத்தை எடுத்துரைக்கிறது இன்றைய பொதுக்காலம் 26ஆம் ஞாயிறு. எண்ணங்களை சீர்படுத்த இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ்த்திவிட்டு பின் பழித்துரைப்பதும், வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பின் மறுப்பதும் எண்ணங்களின் நிலையற்ற தன்மையாகும். நிலையற்ற எண்ணங்களையும் நீதியற்ற செயல்களையும் விடுத்து தெளிவான வாழ்வை மேற்கொள்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். பணியை இறை திருவுளத்திற்கு பயந்து செய்யும் பொழுது அதற்கான கூலியை இறைக்கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். பிறரின் வளமையில் பொறாமை கொள்ளாமல் இறை ஆசியில் நிறைவடைவோம். இன்றைய முதல் வாசகத்தில் பொல்லார் நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி என்ற எசேக்கியேல் இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார். நேர்மையும் வாய்மையும் மனிதனுக்கு கண்ணிரண்டாய் அமைய வேண்டும். இன்றைய சமூகத்தில் இவ்விரண்டும் தேடப்பெறும் பொருளாகவே இருக்கிறது. நெருப்பை கரையான் அழிக்க முடியாது. நேர்மையாளரை பழியும் பாவமும் நெருங்க முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் நேர்மையுடன் நடந்தால் சமூகம் தானாக தூய்மை பெறும் என்பார் கவிஞர் ஒருவர். நேர்மையாய் வாழ்ந்து நிலைத்த வாழ்வு பெறுவோம். இன்றைய நற்செய்தியில் இரு புதல்வர்களின் ஓமையை கூறி இறைவாக்கினையை ஏற்று எண்ணங்களை மாற்றிக்கொள்ள நம்மை அழைக்கிறார் இயேசு. எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். மனிதனின் எண்ணங்கள் உயர்வானால் வாழ்வும் உயர்வானதாய் அமையும். எதிர்மறையான எண்ணங்கள் இருந்தாலும் மனதால் உணர்ந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே இறை விருப்பம். மறுத்துவிட்டு பின் எண்ணங்களை மாற்றிக்கொண்டு பணிக்கு சென்ற புதல்வனைப் போல நாமும் வாழ முற்படுவோம். இப்பணியில் நல்லெண்ணங்கள் பெற மன்றாடுவோம். இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருகிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தந்தன 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 தந்தன. இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இணைந்து வாழும் மனிதர் நடுவில் இறைவன் எழுகிறார். இதயம் ஒன்றி வேண்டும் போது அருளை பொழிகிறார். இகம் வாழ்ந்திடும் உயிருக்கெல்லாம் அருளை பொதுமையாக்குவோம். இனிமையான பணிகளாலே உலகை புதியதாக்குவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருகிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். சிதறி வாழும் மனித சேர கரங்கள் விரிக்கிறார்.
சிதைந்து போன மனிதம் மீட்க உயிரை தருகிறார். சிதறி வாழும் மனிதர் சேர கரங்கள் விரிக்கிறார். சிதைந்து போன மனிதம் மீட்க உயிரை தருகிறார். உறவு தாகம் கொண்ட அவரின் உள்ளம் கொண்டு வாழுவோம். உருவில்லாத அவரை மனித உறவுகளில் காணுவோம். இறைவன் ஆட்சி மலர வேண்டும் மண்ணிலே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே, இதயம் சேர்ந்து இனிய குடும்பமாகவே. வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருகிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுக எழுக அருகிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். இன்றைய திருப்பலியானது புதுச்சேரி வின்சென்ட் பாவல் புலவர்கரை புனித பால் இளையோர் சபை உறுப்பினர்கள் அவருடைய குடும்பத்திற்காகவும் உறுப்பினருடைய உடல்நலனுக்காகவும் சபை நன்கொடையாளர்கள் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு மிக சிறப்பான விதத்திலே இன்று என்னோடு இணைந்து உலகம் எங்கும் இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் குறிப்பாக இன்று நம்முடைய பங்கு ஆலயத்துக்கு வந்து திருப்பலிலே பங்கேற்க முடியாத நிலையிலே தங்களுடைய இல்லங்களில் இருந்தவாறே இந்த திருப்பலிலே பங்கேற்று ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த நாளிலே சிறப்பாக அகில உலகம் எங்கும் ஏழை எளிய மக்களுடைய துயதுடைக்க அல்லும் பகலும் உழைக்கின்ற வின்சென்ட் பாவல் சபை சார்ந்த உறுப்பினர்களுக்காக அவருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 26ஆம் ஞாயிறு இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு கடவுளுக்கு நாம் கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் கடைபிடித்து நம்முடைய சொல்லும் செயலும் ஒத்துப்போகிற ஒரு வாழ்வு வாழ இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இன்று செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி பொதுவாக இந்த நாளை புனித வின்சென்ட் பவுலுடைய நாளாக கொண்டாடுவது வழக்கம். ஏழை எளிய மக்கள்பால் அதிக அன்பு கொண்டவர் என்று பல இடங்களை, குறிப்பாக ஒவ்வொரு பங்கிலும் இந்த வின்சென்ட் பவுல் சபையினர் பங்கில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்காக பல நிலைகளிலே பொருள் உதவி மற்றும் ஜெப உதவி செய்யக்கூடிய அற்புதமான பணியை செய்யக்கூடியவர்கள். குறிப்பாக சொல்லும் செயலும் ஒத்துப்போகிற ஒரு வாழ்வு வாழக்கூடிய அகில உலகமெங்கும் ஒவ்வொரு பங்கிலும் சிறப்பாக செயல்படுகிற இந்த வின்சென்ட் பவுல் சபையினருக்காக நாம் சிறப்பாக இந்த நாளில் நாம் ஜெபிப்போம். இனி அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே
குடும்ப வாழ்வாக இருக்கலாம், துறவற வாழ்வாக இருக்கலாம், நாம் எங்கிருந்தாலுமே நாம் கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி நாம் வாழ, நம்முடைய சொல்லும் செயலும் ஒத்துப்போகிற ஒரு புனிதமான பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ இந்த திருப்பல்லா பக்தியோடு ஜெபிப்போம். நம்முடைய வாழ்விலே கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை கடைபிடிக்காமல், குடும்ப வாழ்விலே நாம் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம் கடைபிடிக்காமல், துறவற வாழ்விலே நாம் கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் கடைபிடிக்காமல் வாழ்ந்த அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சொல்லும் செயலும் ஒத்துப்போகிற ஒரு புனிதமான வாழ்வு வாழ தவறிய அந்த நேரங்களை நினைத்து பார்ப்போம். ஆண்டவருடைய மன்னிப்பை உருக்கமாக பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோடு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை
தருபவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றேன். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைமை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கு மேலாக அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளை கடந்தும் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பொல்லார் நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வார். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 25 முதல் 28 வரை. ஆண்டவர் கூறுவது: தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இஸ்ரேல் வீட்டாரே, கேளுங்கள். என் வழியா நேர்மையற்றது? உங்கள் வழிகளன்றோ நேர்மையற்றவை? நேரியவர் தம் நேரிய நடத்தையினின்று விலகி தவறு இழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவார். பொல்லார் தாம் செய்த பொல்லாப்பினின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்து கொள்வர். அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் அனைத்தினின்று விலக்கிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி. அவர்கள் சாக மாட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. நேசமே என் இயேசுராஜனே, உம்மை தானே என் கண்கள் தேடுதே. என் இன்ப நேசமே என் இயேசுராஜனே, உம்மை தானே என் கண்கள் தேடுதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே.
எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. சாரோனின் ரோஜாவே, என் மகாராஜனே, உம்மை காணவே என் மனது துடிக்குதே. சாரோனின் ரோஜாவே, என் மகராஜனே, உம்மை காணவே என் மனது துடிக்குதே. எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம், எத்தனை எத்தனை இன்பம். கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. கண்கள் உம்மை தேடுதே, காத்திருந்து ஏங்குதே, உன் சத்தம் கேட்டிட என் இதயம் துடிக்குதே. இரண்டாம் வாசகம். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை முத்துக்கள் 1-11 முடிய. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்களா? அன்பினால் ஆறுதலும், தூய ஆவியினால் தோழமையும், பரிவுள்ளமும், இரக்கமும் கொண்டுள்ளீர்களா? அப்படியானால் நீங்கள் ஒரே எண்ணமும், ஒரே அன்பும், ஒரே உள்ளமும் கொண்டவராய் திகழ்ந்து, ஒரே மனத்தவராயிருந்து என் மகிழ்ச்சியை நிறைவாக்குங்கள். கட்சி மனப்பான்மைக்கும் வீண் பெருமைக்கும் இடம் தர வேண்டாம். மனத்தாழ்மையோடு மற்றவர்களை உங்களிலும் உயர்ந்தவராய் கருதுங்கள். நீங்கள் யாவரும் உங்களை சார்ந்தவற்றில் அல்ல, பிறரை சார்ந்தவற்றிலேயே அக்கறை கொள்ள வேண்டும். கிறிஸ்து இயேசு கொண்டிருக்க மனநிலை உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்திய எழுதின நற்செய்தி அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 28 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவரிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். எனில் யோவான் நீதியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவளை பார்த்த பின்பும் நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். பிரியாதிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, பொது காலத்தின் 26ஆம் ஞாயிறாக இன்று நம்முடைய வாழ்விலே நாம் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நாம் கடைபிடிக்கிறோமா? கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதிகளை நாம் கடைபிடிக்கவில்லை என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ்கிறோம் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை வழிபாடு நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அயர்லாந்து நாட்டிலே 1856ஆம் ஆண்டு நடந்த ஒரு அருமையான நிகழ்வு. அங்கு மேத்யூ என்பவர் ஒரு மிகப்பெரிய குடிகாரனாக இருக்கிறார். வேலை கிடைக்காத காரணத்தால் மது கடையிலே வேலைக்கு சேர்கிறார். அவருக்கு வருகிற சம்பளத்தை எல்லாம் குடித்து விட்டு வந்து தன்னுடைய தாயை அடித்து ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்துவதும் தொந்தரவு செய்வதும் வழக்கமாக இருந்தது. சமுதாயத்திற்கும் வீட்டிற்கும் அவர் நல்லவராக வாழவில்லை. ஒரு பிரச்சனையால் போலீஸ் அவரை பிடித்து சிறையில் அடைக்கிறார். இறுதியிலே அவருக்கு ஆயுள் தண்டனை என்று தீர்ப்பு வந்தது. அந்த நேரத்திலே அவருடைய தாயானவர் நீதிபதியிடம் சென்று, என்னுடைய மகனுக்கு தயவு செய்து விடுதலை கொடுங்கள், ஏனென்றால் அவன் என்னுடைய மகன், அவன் திருந்துவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்கள், அவனுக்கு மன்னிப்பு கொடுங்கள் என்று கத்துகிறாள், கதறுகிறாள். அப்போது அந்த நீதிபதி அந்த தாயிடம், அம்மா, உன்னுடைய மகன் உன்னை அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான், உதைக்கிறான், வீட்டை விட்டு விரட்டுகிறான், அவனுக்கு போய் இப்படி பரிந்து பேசுகிறீர்களே என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு அந்த நீதிபதியிடம் அந்த தாய், என்னுடைய மகன் கண்டிப்பாக திருந்துவான், அவன் நல்லவனாக இருப்பான், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்றெல்லாம் அவர் கெஞ்சி கேட்கின்றாள். 16 ஆண்டுகள் குடித்து வாழ்ந்த அவர் திருந்த ஆசைப்பட்டார். 1925ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி அவர் மரணமடைந்தார். இன்றைக்கு அவர் ஒரு புனிதராக அழைக்கப்படுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். நான் மனமாறிவிட்டேன், திருந்துவதற்காக நான் முடிவெடுத்து விட்டேன், அந்த முடிவை வாழ்க்கையிலே கடைபிடித்தேன், ஏனென்றால் என்னுடைய தாயினுடைய அன்பும் இறைவனுடைய இரக்கம்தான் அதற்கு காரணம் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி வாசகத்தை நான் வாசிக்க கேட்டோம். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். மூத்த மகன் தன்னுடைய தந்தையிடம் என்ன சொன்னான் என்று நான் வாசிக்க கேட்டோம். நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான். ஆனால் தன்னுடைய எண்ணத்தை மாற்றி கொண்டு போய் வேலை செய்கிறான். அன்புக்குள்ள, இதற்கு நான் விவிலியத்தை போட்டுகிற பொழுது போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டு
அவர்கள் மனமாறி அந்த வேலையை செய்ததற்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் 3 உதாரணங்களை நாம் விவிலிய பின்னணியை பார்ப்போம். திருத்தூதர் பணி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 18 உள்ள இறைவார்த்தையில் வாசிக்கிறோம். சவுல் எப்படி பவுலானார்? சவுல் என்பவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். சவுலாக இருந்த பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்கவில்லை என்றாலும் கூட மோய்சனின் அந்த சட்டத்தை கடைபிடித்த ஒரு வள்ளலாக வாழ்ந்தார். படித்து பட்டமெல்லாம் பெற்றிருந்தார். அவரிடம் எல்லாமே இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரோடு பேசுகிறார். சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் அந்த குரலை கேட்கின்றார். அதற்கு சவுல், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கின்றார். ஆண்டவர் அதுக்கு, ஆண்டவரே நீ யார் என்று கேட்ட பொழுது, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று சொன்ன உடனே அவர் மனமாறினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். முழுமையாக மனமாறினார். இறுதி வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். இறுதியாக கலாத்தியருக்கு எழுதிய புத்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், இனி வாழ்பவனானல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய வாழ்வை மாற்றி அமைத்து கொண்டார். ஆரம்பத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தாலும் கூட இறுதியிலே அவருக்காகவே வாழ்ந்து காட்டினார். மனம் திருந்தி முழுமையாக வாழ்ந்து காட்டினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். இறுதி வரை அவரோடு நிலைத்திருந்தார் என்பதை நான் பார்க்கிறோம். இரண்டாவதாக லூகாஸ் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 36 முதல் 39 இறைவார்த்தையை வாசிக்கிற ஒரு அழகான நிகழ்வு. பாவியாகிய ஒரு பெண்மணி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். அந்த பெண்மணி சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக தன்னுடைய வாழ்க்கையை திசை மாறி ஒரு பாவியாக வாழ்ந்தவர், பணத்திற்கு அடிமையாக வாழ்ந்தவர், காம இச்சைக்கு அடிமையாக வாழ்ந்தவர். ஆனால் மனமாறி திருந்துகிறார். கடவுளுடைய அன்பை உணர்கிறார். கடவுளின் அன்பை உணர்ந்த அந்த காரணத்தால் பரிசேயருடைய வீட்டுக்கு இயேசு விருந்துக்கு சென்ற பொழுது அங்கு சென்று இயேசுவுக்கு பின்னால் அந்த கால் மாட்டிலே வந்து உட்கார்ந்து அழுது கொண்டு நிற்கின்றார். அவருடைய காலடிகளை தம்முடைய கண்ணீரால் நினைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அந்த காலிலே நறுமண தைலம் பூசுகின்றார். அவள் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெறுகின்றார். இதற்கு முன்பு இவள் கடவுளுடைய அன்பை உணராத நிலையில் இருந்தார். ஆனால் இப்போது தன்னுடைய பாவத்தை முழுமையாக உணர்ந்து அதிலிருந்து விலகி ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்றதை நான் வாசிக்க கேட்டோம். மூன்றாவதாக மத்திய நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 69 முதல் 75 உள்ள இறைவார்த்தையிலே பேதுரு எப்படி இயேசுவை மறுதலித்தார். முதல்ல ஆண்டவரை ஏற்றார், அவரை அன்பு செய்தார், எல்லாம் உமக்காக என்று சொன்னார். ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் என்று சொன்னவர், உம்மை விட்டு போகவே மாட்டேன் என்று சொன்னவர், இப்படியாக அனைத்தையும் சொன்னவர் இறுதியில் என்ன செய்கிறார்? உம்மை அறியேன் அறியேன் என்று 3 முறை மறுதலிக்கிறார். ஆனால் மனம் திரும்புகிறார். மீண்டும் இயேசு வந்து சேருகிறார். அன்புகளுடைய இந்த 3 எடுத்துக்காட்டுகளுமே இந்த மூத்த மகனுக்கு மிக பொருத்தமானதாக இருக்கிறது. இவர்கள் ஆண்டவரை ஏற்றார்கள், ஆனால் காலத்தின் கட்டாயத்தால் அவரை விட்டு அகன்றார்கள். ஆனால் மீண்டும் வந்து ஆண்டவரோடு ஒன்றிணைந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக இளைய மகனுக்கு 3 எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். இந்த இளைய மகன் என்று சொல்லுகிற பொழுது அவன் பரிசுகளுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். விடுதலை பெண்ண புத்தகம் 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்பணிந்திருப்போம் என்று சொன்னார்கள். இறைவன் அந்த இஸ்ரேல் மக்களை அன்பு செய்தார். அதனால் நாங்கள் நம்முடைய மக்களாக வாழ்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் கொடுத்த வாக்கின்படி அவர்கள் வாழவில்லை. கடவுளை சோதித்தார்கள். பொற்கண்டு ஒன்றை செய்து அதை வழிபட்டார்கள். கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்கள். எகிப்திலே நாங்கள் உண்டு குடித்து நலமாக இருந்தோம் என்று மோசேயிடம் முறையிட்டார்கள். ஆகவே அவர்கள் கடவுளை ஏற்றார்கள், பின்பு பின்வாங்கியதை பார்க்கிறோம். இரண்டாவதாக மத்திய நற்செய்தி 26ஆம் அதிகாரத்திலே யூதாஸ் காட்டி கொடுத்த அந்த நிகழ்வை நாம் வாசிக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டான், அவரை பின்பற்றி சென்றான், அவரோடு வாழ்ந்தான், அவரை உணர்ந்தான், புதுமைகளை கண்டு பாவித்தான். இருந்தாலும் அவன் நேரம் வந்த பொழுது கடைசியிலே கேவலம் காசுக்கு ஆசைப்பட்டு அவரை காட்டி கொடுத்தான்னு பார்க்குறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பலமுறை நான் பார்க்குற நிகழ்வு என்னவென்றால், நன்றாக வாழ்பவர்கள் உண்மையிலேயே தவறு செய்து பின்னோக்கி செல்வதை பார்க்கிறோம். இயேசு என்ன செய்கின்றார்? நீங்கள் ஆம் என்றால் ஆம் என்றும், இல்லை என்றால் இல்லை என்று வாழுங்கள். நீங்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று வாழாதீர்கள். நீங்கள் சொல்வதையே செய்யுங்கள். மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் நான் வாசிக்கின்றோம். நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால்
இல்லை எனும் சொல்லுங்கள். ஆம் என்று இல்லையோ, இல்லை என்று ஆம் என்று நீங்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பயன்படுத்தாதீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அங்கு நடப்பது இந்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலே 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, நாங்கள் அறிவித்த இறைமகன் இயேசு கிறிஸ்து ஒரே நேரத்தில் ஆம் என்றும் இல்லை என்றும் பேசுவர் அல்ல, மாறாக அவர் ஆம் என உண்மையை பேசுவர் என்று உரைக்கின்றார். அதாவது தந்தையுடைய விருப்பத்திற்கு தன்னையே கையளித்தார், முழுமையாக தன்னையே கொடுத்தார். ஆகவே ஆம் இல்லை என்று இல்லை, தந்தையின் பணியை நிறைவேற்றுவதிலே குறியாக இருந்தார், ஆம் என்று வாழ்ந்து காட்டினார் என்று புனித பவுலடிகளார் சொல்கின்றார். இந்த 2ஆம் வாசகத்திலே புனித பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 6 முதல் 8 உள்ள இறைவார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது, கடவுள் அன்பு செய்தார், முழுமையாக அன்பு செய்தார், கடவுளுடைய விருப்பத்தை மகன் முழுமையாக நிறைவேற்றினார். எவ்வாறு அதை நிறைவேற்றினார் என்றால், தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்றி மனிதருக்கு ஒப்பானார். அதாவது மனித உருவிலே தோன்றி சாவை ஏற்கக்கூடிய அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். ஆம் என்று அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய பணி என்று மிக அருமையாக அந்த பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். மத்திய நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே நான் வாசிக்கின்றோம். ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை, என் தந்தையே முடிந்தால் இந்த துன்பக்கென்ன என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படி நிகழட்டும் என்று சொல்லி இறைவனிடம் வேண்டினார். ஆகவே வாழ்க்கையிலே முழுமையாக வாழ்ந்து காட்டிய இயேசு ஆம் இல்லை என்று அல்ல, மாறாக தந்தையின் விருப்பத்திற்கு ஏற்ப ஆமேன் ஆமேன் என்று பதில் சொன்னார். மூத்த மகனை போன்று அல்ல, இளைய மகனை போன்றும் அல்ல. இதிலே மாறுபட்ட கருத்து இல்லை. ஏனென்றால் இருவரிலே யார் நல்லவர்? இருவருமே கெட்டவர்தான். விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம் அல்லவா, நல்ல கல்வன் கெட்ட கல்வன். நல்ல கல்வன் என்ன சொன்னான்? இயேசுவே, நீ ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவு கொள்ளும் என்று சொல்கிறார். இதே நேரத்திலே கெட்ட கல்வன், நீ மெசியாதானே, உன்னையும் எங்களையும் காப்பாற்றி என்று பழித்துரைகிறார். 2 பேருமே கல்வர்கள் தான். நற்செய்தியிலே நாம் வாசிக்க இருக்கிறோம், நல்ல கல்வன் கெட்ட கல்வன். நம் ஆண்டவர் நம்மிடம் என்ன கேட்கிறார்? நீங்கள் முடிந்தவரை நல்ல கல்வனாக இருங்கள். அப்படி தவறு செய்திருந்தால் கூட மன்னிப்பு கேட்டு திரும்பி வாருங்கள். இயேசு கிறிஸ்து சொல்வது இனி நற்செய்தியிலே வரக்கூடிய இந்த 2 புதல்களை போல அல்ல, முழுமையாக அவரை அன்பு செய்ய வேண்டும். நான் முழுமையாக அவரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் என்னை போல பிறரை அன்பு செய்யுங்கள். எவ்வாறு என்னையே நான் பரமந்தைக்கு கையெழுத்து விட்டனோ அதே போல நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை, இன்பம் துன்பம் எது இருந்தாலும் கூட வாழ்க்கையை முழுவதுமாக பரமந்தையிடம் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லுகிறார். அன்னை மரியாவுடைய வாழ்வை நான் பார்க்குற பொழுது அதில் 2 உதாரணங்களை நான் பார்க்குறோம். லூகாஸ் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, நான் ஆண்டவர் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே தொடக்கம் முதல் கடைசி வரை அப்படியே அர்ப்பணிக்கிறார். தொடர்ந்து யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 26 முதல் 27 உள்ள இறைவார்த்தையிலே, அங்கே இயேசு தம் தாயையும் அருகில் இருந்த சீடனை கண்டு, அம்மா, இவரே உன் மகன் என்று சொல்கிறார். பின்னர் தன்னுடைய சீடனிடம் இவரே உன் தாய் என்று சொல்கிறார். ஆரம்பத்திலே அன்னை மரியா தன்னை அடிமை என்று ஏற்றுக்கொண்டார். அன்று முதல் தன் மகன்களாக பிள்ளைகளாக நம்மை ஏற்றுக்கொண்டு இறுதி வரையிலும் கடவுளுடைய சித்தத்துக்கு பணிந்து நடந்தார். ஆம் இல்லை என்றால் இல்லை, போகிறேன் போகவில்லை என்று அல்ல, ஆண்டவருடைய சித்தத்திற்கு உண்மையாக அடிபணிந்து வாழ வேண்டும் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். 3 வகையான கருத்துக்களை நான் பார்த்தோம். 1, கணவன் மனைவி அவருடைய திருமணத்தின் போது வாக்கு கொடுக்கிறார்கள். அது என்ன? இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நாங்கள் ஒருவர் மற்றவருக்கு பிரமாணிக்கமாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். இளைய மகனை போன்று வாக்கு கொடுக்கிறார்கள். அந்த வாக்கு என்ன ஆனது? பல சூழ்நிலையிலே அந்த வாக்கு பொய்யாக மாறிவிடுகிறது. கொடுத்த வாக்கை மாற்றிக்கொண்டு வாழக்கூடிய குடும்பங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கிறார்கள். மனமுறிவு வேண்டும் என்று கொடுக்கின்ற ஆண்களும் பெண்களும் இன்றைய சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஏன் இப்படி என்று நான் பார்க்குற பொழுது, வாக்கு கொடுத்தார்கள், அந்த வாக்கை அவர்கள் வாழ்ந்து காட்ட தவறுகிறார்கள். அதுதான் உண்மை. அதுதான் அவனுடைய வாழ்வை யதார்த்தமாக நினைக்கிறார்கள். அது நிலையானவை அல்ல. அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். இளைய மகனை போன்று வாக்கு கொடுத்தாயே, அந்த வாக்கு பொய்யாயிட்டா, மனம் போன போக்கிலே
உன் விருப்பப்படி வாழ்ந்து வருகிறாயே என்று கடவுள் நம் ஒவ்வொருவரையும் கண்டிக்கின்றார். இரண்டாவதாக திரு அவையிலே ஆயர்கள், குருக்கள், துறவியர் ஒவ்வொருவரையும் கண்டிக்கின்றார். எந்த ஒரு ஆயருக்கு கீழ்ப்படியவில்லையோ அது தவறு என்று உணர்த்துகிறார். வாழ்வில் எது நேர்ந்தாலும் ஆயருக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபை தலைவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கொடுத்த அந்த வாக்குறுதிகளை துறவரத்தார் பிரமாணிக்கத்தோடு இருந்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார். மூன்றாவதாக நாம் அனைவருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நாம் சொல்லுகிறோம் நம்முடைய அந்த விசுவாச பிரமாணத்திலே, நான் பிசாசை விட்டு விடுகிறேன், சாத்தானை விட்டு விடுகிறேன், பரமந்தையின் மகனை ஏற்றுக்கொள்கிறேன் என்று வாக்கு கொடுத்தோமே. ஒவ்வொரு பெரிய சனிக்கிழமை அன்றும் கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம் புதுப்பிக்கின்றோம். அந்த வாக்கு என்ன ஆயிற்று? வாக்கு கொடுத்தோம் இளைய மகனை போன்று. ஆனால் அந்த வாக்கின்படி வாழ்ந்து காட்டுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இனி நாம் கற்று செல்ல வேண்டிய பாடம் என்ன? ஆண்டவருக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இளைய மகனை போன்று வேண்டாம், மூத்த மகனை போன்று வேண்டாம். அவ்வாறு இளைமகனை போன்று இருக்கிறோம் என்றால் நாம் திருந்துவோம். வாக்கு கொடுத்திருக்கிறோம், அந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியிலிருந்து நாம் ஒரு நாள் கூட பின்வாங்கக்கூடாது என்பதை இந்த நாளிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்துகிறார். ஒரு பங்கிலே புதிதாக நியமிக்கப்பட்ட ஒரு இளம் குரு அந்த பங்கில் உள்ள இல்லங்களை சந்தித்தார். அனைவருமே கிறிஸ்தவ வாழ்விலே கடைபிடிக்க வேண்டியவற்றை பற்றி எடுத்துரைத்தார். ஞாயிறு திருப்பலி, அன்பு ஈடுபாடு, ஞாயிறு மறைக்கல்விக்கு பிள்ளைகளை அனுப்புதல் போன்ற முக்கியமான ஒழுங்குகளை பற்றி எடுத்துரைத்தார். அனைத்து குடும்பங்களிலும் பங்கு மக்கள் மிக ஆர்வமாக பதில் சொன்னார்கள். அனைத்திலுமே அனைவரும் ஈடுபாடு கொள்வதாக உறுதிமொழி அளித்தார்கள். வாரங்கள் மாதங்கள் பல சென்றன. ஞாயிறு திருப்பலிலும் சரி, மறைக்கல்வி வகுப்புகளிலும் சரி, அன்பியங்களிலும் சரி, மக்களுடைய ஈடுபாட்டிலே முன்னேற்றம் இருந்ததாக தெரியவில்லை. அந்த அருள்பணியாளருக்கு ஆச்சரியமாகவும் ஏமாற்றமாக இருந்தது. தன்னுடைய அந்த ஏமாற்ற உணர்வு பற்றி பங்கில் உள்ள ஒரு பெரியரோடு பகிர்ந்து கொண்டிருந்த பொழுது அந்த பெரியவர் இவ்வாறு சொன்னார்: இப்படியெல்லாம் அலட்டிக்கொள்ள தேவையில்லை ஃபாதர், நீங்களே வீடு வீடாக சென்று இது எதற்கு வாருங்கள் என்று அழைக்கும்போது மக்கள் இல்லை வரமாட்டேன் என்று சொல்வார்களா? கண்டிப்பாக வருகிறோம் என்று சொல்வார்கள். நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டீர்களா என்று சொல்லி அருள்பணியாளரை தேற்றினார். அன்புக்குள்ளே, நம்மளே எப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் உருவாகி இருக்கிறது என்றால், வெளியிலே இனிமையான பேச்சு, ஆனால் உள்ளே அன்பும் சிறிதில்லாமை. அருமையான உறுதிமொழிகள், ஆனால் அவற்றை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமை. பக்தியான வெளித்தோற்றம், ஆனால் உள்ளே ஒரு பகட்டுத்தனம். இப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் அன்றாட வாழ்விலே உள்ள உறவுகளிலும் பரவி இருக்கிறது. இது அந்த உறவுகளையும் பாதிக்கிறது. பேச்சுக்கு ஏற்ற செயல் இல்லை, உறுதிமொழிக்கு ஏற்ற செயல்பாடு இல்லை, வெளி தோற்றத்துக்கு ஏற்ற உண்மை இல்லை. இவ்வாறு இருந்தால் குடும்ப உறவுகள், நட்புறவுகள், பணித்தளத்தின் உறவுகள், சமுதாய அன்பிய திருச்சபை உறவுகள் அனைத்துமே பாதிக்கப்படும். இயேசு இந்த நற்செய்தியிலே சொல்லுகிற கதையிலே நாம் பார்க்கிற பொழுது உலக மக்கள் அனைவருமே கடவுளுடைய 2 மகன்களாக உருவகப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு மகன் கடவுளுடைய வார்த்தையை கேட்காதவன், இறை வார்த்தையின் அழைப்பை ஏற்காதவன், இறை வார்த்தைக்கு மரியாதை கொடுக்காமல் கடவுளின் கட்டளைக்கு ஏற்ப வாழ மாட்டேன் என்று சொல்ல துணிந்தவன். இன்னொரு மகன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டவன், கடவுளுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தவன், கடவுளுடைய கட்டளைக்கு மறுப்பு சொல்லாமல் அப்படியே செய்கிறேன் என்று மரியாதையோடு பதிலளித்தவன். இந்த 2 மகன்களில் எந்த மகன் நல்ல மகன்? மேலோட்டமாக பார்க்கிற பொழுது 2வது மகன் நல்லவனாக தோன்றுகிறது. ஆனால் முதல் மகன் செய்ய மாட்டேன் என்று சொல்லளவிலே சொன்னாலும் மனமாறினான், செய்ய கட்டளையிட்டதை செய்தான். 2வது மகன் செய்கிறேன் என இனிமையாகவும் மரியாதையோடும் சொன்னாலும் செய்வதற்கு சிறிது முயற்சி எடுக்கவில்லை. இப்போது எந்த மகன் கடவுளுக்கு உந்த மகன்? செய்ய மாட்டேன் என்று சொன்னவர் தான். சொல் அல்ல, செயல்தான் ஒருவனை நல்லவனாகவோ கெட்டவனாகவோ வெளிப்படுத்துகிறது. அன்பார்ந்தவர்களே, கதையில் வருகிற அந்த முதல் மகன் இஸ்ரேல் அல்லாத புறவினத்தார். கதையில் வருகிற 2வது மகன் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய அந்த இஸ்ரேல் மக்கள். புறவினத்தார் பாவிகள் என கருதப்பட்டார்கள். இஸ்ரேல் மக்கள் தங்களை இறைவனின் மக்கள் என கருதி கொண்டார்கள். பாவிகள் என கருதப்பட்ட புறவினத்தாரும் வரி வசூலிப்பரும் விலைமகளிரும் விண்ணரசை உரிமையாக்கி கொள்வர். ஏனென்றால் அவர்கள் மனமாறி
இறை வார்த்தையின்படி வாழ ஆரம்பித்தார்கள். இயேசுவை மெஸ்ஸியாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த இஸ்ரேல் மக்களோ பேரளவுகள் தான் இறை மக்களாக இருந்தார்கள். அவர்கள் மனம் திரும்பவில்லை, மனமாறவில்லை. எனவே இந்த கதை மூலமாக இயேசு இஸ்ரேல் மக்களை கடிந்து கொள்கிறார். இன்றைய காலகட்டத்திலே நாம் தான் அந்த இஸ்ரேல் மக்கள், புதிய இஸ்ரேல் மக்கள், திருச்சபையின் மக்கள். இறை வார்த்தைக்கு மிகுந்த மரியாதை கொடுப்பவர்கள் நான் தான். செல்லும் இடமெல்லாம் பைபிளை தூக்கி கொண்டு செல்வார்கள். பைபிளில் வசங்களை மனப்பாடம் செய்வார்கள். பைபிள் வார்த்தைகளால் அவர்களை அலங்கரிப்பார்கள். வார்த்தைக்கு வார்த்தை அவர்கள் பைபிள் வார்த்தைகளை சொல்வார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று முழக்கம் விடுவார்கள். விசுவாசிக்கிறேன் என்று அறிக்கையிடுவார்கள். அன்புக்கிறவர்களே, ஆனால் உண்மையிலேயே அவருடைய செயலானது, அவருடைய வாழ்வானது அந்த வார்த்தைக்கு ஏற்ப இருக்காது. இவர்கள் அந்த மூத்த மகனை போன்றவர்கள். இனி அன்புக்கிறவர்களே, நம்முடைய வாழ்விலே இன்றைய நாளிலே ஆண்டவர் அழைக்கிறார். நாம் கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி நாம் வாழ்கிறோமா? கடவுளுக்கு பல வாக்குறுதிகளை நாம் கொடுத்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், திருமண நாளிலே நாம் வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். நம்முடைய துறவர வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். திருமணத்தின் போது கிறிஸ்தவர்களாகி நாம் பல வாக்குறுதிகளை நாம் கடவுளுக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த வாக்குறுதிகளை உண்மையிலே நாம் கடைபிடிக்கிறோமா? விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு விசுவாசத்தை வாழ்விலை கடைபிடிக்காமல் இருப்பதை விட, விசுவசிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த விசுவாச மதிப்புகளிடையே வாழ்வது சிறந்ததுதான். விசுவசிக்கிறேன் என்று சொல்லும் நான் அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து வாழ்வது சால சிறந்ததுதான். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் ஒவ்வொரு முறை நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லே கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை நாம் நம்முடைய வாழ்வில் நாம் கடைபிடிப்போம். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய சொல்லும் செயலும் ஒத்துப்போகிற ஒரு வாழ்வு வாழ ஆண்டவருக்கு பிரமாணிக்கமான விதத்தில் அவருடைய அந்த வாக்குறுதியை நாம் கடைபிடித்து வாழக்கூடிய அருளையும் ஆசிரியும் இன்று சிறப்பாக இந்த திருப்பலி வழியாக பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்திருப்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்கள், ஜெபங்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் பக்தியோடு ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இரக்கத்தையும் நேர்மையையும் பொழிபவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், திருச்சபை பணியாளர்கள் இரக்கமும் அன்பும் கொண்டவர்களாய் இறைப்பணி செய்யவும் தம்மையே தாழ்த்திய இயேசுவை போல் எளிமையான நேர்மையான வாழ்வை மேற்கொண்டு மக்களை இறையாட்சி பாதையில் வழிநடத்திட அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எண்ணங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்றவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள், அதிகாரிகள் அதிகார எண்ணத்தோடு மக்களை அடக்கி ஆளாமல் தூய உள்ளத்தோடும் செயல் திட்டங்களோடும் நாட்டை வளப்படுத்தும் வேலைகளில் அக்கறை கொள்ளவும்
வரிச்சுமையை சுமத்தி சாமானியர்களை சாகடிக்காமல் நல்லறிவோடு செயல்படும் ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியையும் நேர்மையையும் கடைப்பிடியுங்கள் என்றவரே எம் இறைவா, நாங்கள் எங்கள் வாழ்வில் நேர்மையை மனதிலும் செயல்களிலும் கொண்டிருக்கவும் அநீதிக்கு துணை போகாமல் சமூக அநீதிக்கு எதிராக குரல் எழுப்பவும் நல் பாதுகாப்பும் துணிவுடன் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வெற்றி வீரராய் இவ்வுலகை வென்றவரே எம் இறைவா, எம் பகுதியில் முதன்மை தொழிலான வேளாண்மை சிறக்க தேவையான கால சூழ்நிலை ஏற்பட்டு பொருளாதாரம் ஏற்றம் பெறவும் குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும் நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் சீராகவும் குடும்ப அமைதி மகிழ்ச்சி பெருகவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நித்திய குருவான எம் இறைவா, எம் பங்கு தந்தையை உன்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாளை தனது மகிழ்ச்சியான பிறந்த நாளை கொண்டாடவிருக்கும் எம் தந்தை அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம சரீரம் நலம் தந்து காத்திடவும், எம் பங்கு வளர்ச்சிக்காக அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதிக்கவும், சமூக வலைதளம் மூலம் அவர் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணி சிறப்புற வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்று கூறிய எம் இறைவா, எம் முன்னாள் பங்கு தந்தை வென்சஸ்லாஸ் எஸ்விடி அவர்களுக்கும் இறைவார்த்தை சபையில் மரித்த அனைத்து அருள் தந்தையர்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைவரும் கண்களை மூடுவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்கள், நம்முடைய குடும்ப கருத்துக்கள், குறிப்பாக இந்த திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரே, என்றும் உள்ளது உம்முடைய பேரன்பு, உம்முடைய கைவினை பொருளை கைவிடாதையும். ஆண்டவர் எந்த ஒரு சூழ்நிலை கைவிடாத கடவுள். உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஜெபிங்க, உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி ஜெபிங்க. இந்த தேவனால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. இயேசுவால் முடியாத காரியம் எதுவுமே கிடையாது. தேவனால் எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். சொல்லுவோம், ஆண்டவர் இதான் என்னுடைய பிரச்சனை, ஆண்டவர் தான் என்னுடைய கஷ்டம், எனக்கு எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் என்னை கைவிட்டாதீங்க ஆண்டவரே, என்னை கைவிட்டாதுங்க ஆண்டவரே. இந்த பாரதி ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுப்போம். ஆண்டவர் வல்லமையாய் வழி நடத்தட்டும், ஆண்டவர் வல்லமையாய் வழி நடத்தட்டும். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய எங்கள் அன்பு தெய்வமே, இது இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் அப்பா என்ற உரிமையோடு நாங்கள் உம்முடைய பாதத்திலே கொண்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை அதை நீர் அறிந்து வந்திருக்கிற ஆண்டவரே. உம்முடைய சுத்தமானால், உமக்கு சுத்தமானால் ஒவ்வொரு தேவை நிறைவேற்றி எங்கள் ஒவ்வொருவரையும் உயிருள்ள ஒரு சாட்சியாக மாற்றியெழும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியென வருகின்றோம், பகிர்ந்திட தருகின்றோம். பலியென வருகின்றோம், பாரினில் வழங்கிய பரிசென்னும் வாழ்வை படைத்த உமக்கு இன்று பகைமை உணர்வை வென்று படைத்தோம் காணிக்கையா. பலியென வருகின்றோம்.
வசந்தத்தின் புது விதையே. தேன் தூவும் ஒவ்வொரு பூவும் தேவனின் தாயன்பின் தரிசனமே. தனக்காய் வாழா இயற்கை போன்று தன்னலம் தேடா இதயம் வேண்டி உயிரும் உணர்வுகளும் உழைப்பும் உயர்வுகளும் உறவினில் தருகின்றோ. பலியென வருகின்றோ, பகிர்ந்திட தருகின்றோ, பலியென வருகின்றோ. நாள்தோறும் விடியும் மாதவன் நம்பிக்கை சுடரேற்றும் புது கனவே. ஏன் வேள்வியில் வாழ்வை தேடிடும் ஏக்கங்கள் எல்லாம் இறை கனவே. நல்லவை நினைத்தால் நன்மையை நிகழும், நன்மைகள் ஒன்றித்தால் மாற்றங்கள் மலரும். வாழ்வு கனவுகளை அப்பமும் ரசமுமாய் வாழ்த்தியே வழங்குகின்றோ. பலியென வருகின்றோ, பகிர்ந்திட தருகின்றோ, பலியென வருகின்றோ. பாரினில் வழங்கிய பரிசென்னும் வாழ்வை படைத்த உமக்கு இன்று பகைமை உணர்வை வென்று படைத்தோம் காணிக்கையா. பலியென வருகின்றோ, பகிர்ந்திட தருகின்றோ, பலியென வருகின்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரு முறை ஒப்புக் கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எம்மிடத்தில் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதனுக்கு உம்முடைய இறையல்வின் ஆதரவு அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வளி அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான்புகள் அணிகள் வழிபடுகின்றன.
உமது திருமண காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையின் சொன்னாக கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரே, வான் படைகளின் கடவுளம் ஆண்டவரே. ஆண்டவர் விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. நம்முடைய வாழ்வின் இக்கட்டான, துன்பமான, துயரமான, சங்கடமான, கவலைகள் நிறைந்த அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை நம்முடைய விசுவாசத்திலே ஆழப்படுத்துகிற தேவன் இதோ இருக்கிறார். நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள், நோய் நொடிகள், இடர்பாடுகள், நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் அத்தனையும் ஆண்டவருடைய கரங்களுக்கு கொடுக்கும். ஆண்டவர் வல்லமையாக வழி நடத்தட்டும். தாவீதை அவருடைய குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்திய தேவன் இன்று நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். நாம் ஆண்டவரையே நம்பி நாம் வாழ்ந்தோம் என்றால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வோம். நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ஆண்டவரை மட்டுமே நம்பி வாழ்வோம் என்று சொல்லி நாம் வாழ்கிற பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார். இந்த நேரத்தில் நம்ம யார் யாருக்கெல்லாம் நாம் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை கூர்ந்து
வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனவே தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பின் நிறைவை அடைச்சிதழும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்லவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் என் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தெழுவீராக. இன்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வும். சமாதானம்.
இறைவனின் திரு செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எம் மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளும் திருவுடலும் திருத்தமும் என் நீ திருப்புக்கும் தன்னை உள்ளாக்காமல் முத பரிவிறக்கத்தார் என் உள்ளத்தை உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். இதோ இறைவனின் சம்மரி, மாறாதவர் அழியாதவர் என்று நம்மோடு உடன் பயணிக்கிற நற்கருணை ஆண்டவர். நம்மை சந்திக்க, நம்மோடு பயணிக்க, நம்மை வழிநடத்த இதோ இந்த நற்கருணையில் வந்திருக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டு நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே, தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. தீராத அவள் உன்னை தேட சொல்லுதே, தேட சொல்லுதே, தேட சொல்லுதே, வாராத உந்தன் வாசல் நாட சொல்லுதே, நாட சொல்லுதே, நாட சொல்லுதே, இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய், அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய், உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே, உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே, நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. வானத்தின் மாலை தூளி மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, மண்ணை தேடுதே, ஞானத்தின் ஈரை மொழி விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, விண்ணை தேடுதே, மேகமாய் திரண்டு நீ அருளை பொழியும் மண்ணலாகினாய்,
சுவையாகினாய். உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. உன்னை தேடாத உள்ளம் இல்லை மண்ணிலே, உன்னை பாடாத வாழ்வு இல்லை என்னிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. திருவிருந்திற்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வது உணவு நானே என்கிறார் ஆண்டவர். இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவர்களுடைய அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்து நாங்கள் உம் கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மாசில்லா கண்ணியே மாதாவே, உன்னை நேசமில்லாதவர் நீசரேயாவார். வாழ்க 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 மாரியே, வாழ்க 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 மாரியே. தாயார் செய்முன் பாவமற்றார், ஆதி
நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நாம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆன்மலங்களுக்காகவும் நாம் பங்கின் வளர்ச்சிக்காகவும் சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களின் கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.